மிதிலை மாநகரத்து மாமன்னன் ஜனகரின் சபா மண்டபத்தில் எதிர்பார்ப்பின் பரவசம் பரவியது. சூரியனின் பொன்வண்ண ஒளி மண்டபத்தின் தரை முழுவதும் வெண்கல ஒளி பொழிவால் அழகாக மின்னச் செய்தது. எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவபெருமானின் வில்லை பார்த்து பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்த மன்னர்கள், இளவரசர்கள், வீரர்கள் ஆகியோர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அதை பொருத்த முயன்றனர். ஆனால் தோல்வியடைந்து வெறுமையோடு திரும்பினார்கள். அந்த வீரர்களின் தோல்வியால் பரவிய அமைதியில் ஸ்ரீராமர், ஸ்ரீ லட்சுமணர் மற்றும் ஸ்ரீ விஸ்வாமித்திரர் ஆகியோர் மண்டபத்தில் நுழைந்தனர். அவர்கள் நுழைந்த அந்த தருணத்தில் அந்த மண்டபம் ஒளி நிறைந்த மரியாதையும் பேரும் புகழும் மகிழ்ச்சியும் பெற்றது. ராமரின் பார்வை ஜனகரின் பின்னால் நின்ற சீதையின் மேல் சென்றது. அவர்களுக்கு சந்தித்த வேளையில் வார்த்தைகளற்ற ஆழமான பிணைப்பு உருவாயிற்று. தனது மகளின் திருமண நிலைமைக்கு ஏற்படும் குழப்பம் காரணமாக கவலையோடும் ஜனக மகாராஜா சபை மன்றத்திடம் தனது எண்ணங்களை வெளிப்படுத்தினார். சபை வீரர்களே, எனது அன்பு மகள் சீதை சிறு வயதிலேயே இந்த வில்லை விளையாட்டாக உயர்த்தி பிடித்து விளையாடி உள்ளாள். ஆனால் இன்று எவரும் இவ்வில்லை பிடித்து தூக்கி நிறுத்தி நான் ஏற்றவும் இயலாது போயினர். லட்சுமணர் உறுதியுடன் பரிகாசம் வேண்டாம். அரசர் கடைசே வேந்தே கவலையுற வேண்டாம். தனது சகோதரரின் மீது கொண்ட பெருமையும் வீரத்தையும் வெளிப்படுத்தினார். ஸ்ரீ அயோத்தியின் மகாராஜா ஸ்ரீ தசரத புத்திரனின் மகனான ஸ்ரீராமர் வல்லமை மற்றும் நற்பண்புகளில் ஒப்பற்றவர், வீரமும் உறுதியும் உள்ளவர் என்று புகழ்ந்து கூறினார். மேலும் ஸ்ரீ ராமபிரான் தாடகையை சுபாகுவையும் அழித்தவர், மாரீசனின் பெருமையை நசுக்கியவர் என்று எல்லாவற்றையும் நினைவுபடுத்தினார் அச்சபா மண்டபத்தில். இப்படிப்பட்டவர் சிவதனுசையை உயர்த்த முடியாது என எவ்வாறு யாரும் சந்தேகிக்க முடியும்? முழு மண்டபமும் அமைதியாக ஸ்ரீராமரின் மேல் தங்கள் பக்கம் பார்வையை திருப்பியது. ஸ்ரீ ஜனக மகாராஜா உற்சாகமாக ஸ்ரீராமபெருமானின் பெருமையை புகழ்ந்து இந்த வில்லை அருகே சென்று ராமரை அதை முயற்சி செய்ய அழைப்பு விடுத்தார். ஸ்ரீராமபிரான் சிவதனுசையை முன்னே நின்றார். அவரது பார்வை மீண்டும் சீதையை நாடியது, சபா மண்டபத்தை நாடியது. அந்த சிறிய தருணத்தில் அவர்கள் கண்கள் மீண்டும் ஒருமுறை சந்தித்தன. உலகம் ஒரு கணம் நின்று சுழலது போல் தோன்றியது. ராமர் மென்மையான ஒரு புன்னகையுடன் அமைதியான நம்பிக்கையோடும் வீரத்துடனும் இந்த வில்லை தொடுத்தார். பிறகு எளிதாக வருமனே இருப்பது போல சிவதனுசையை தூக்கி வளைத்து ஒரு முழு இயக்கத்தில் அதை இரண்டாக முறித்தார். அந்த ஒளி மண்டபம் முழுவதையும் அதிர வைத்தது. மிதிலை ராஜன் ஜனகராஜா மகிழ்ச்சியோடு ஸ்ரீராமபிரானின் வல்லமையை புகழ்ந்து சீதையின் கணவனாக ராமருக்கு உரிமை உரித்தாக அறிவித்தார். சிறிய நாணத்துடன் சீதை முன்னே வந்து ஸ்ரீராமருக்கு மாலை அணிவித்தார். அவர்களது பிணைப்பு அதுவே உறுதி பெற்றது. ராமர் மரியாதையுடனும் நேசத்துடனும் சீதையை நோக்கி அன்பால் பார்த்தார். அவ்வாறு வானத்தில் மலர்கள் பொய்ந்தன. மண்டபம் முழுவதும் மகிழ்ச்சியின் கலகலப்பால் நிரம்பியது. வானவர்கள் பூமாரி பொய்தனர்.
எங்கும் எதிலும் அச்சபா மண்டபம் முழுவதும் ராமா 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 ஸ்ரீராம ராம ராம ஜெயம் என்று முழுவதும் சபை மண்டபம் அதிர்ந்தது. மகிழ்ச்சி அலை நிரம்பியது.